கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நான் கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு வெளியூருக்கு வந்தேன். இப்பொழுது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே நான் வந்த அந்த நொடியிலிருந்து ஒரு காரியத்தை ரொம்பவும் அதிகமாக நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், இங்கே இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட், ஓகேங்களா, வாகனங்கள் போயிட்டு வர காரியங்களாக இருக்கட்டும், இங்கே இயங்கக்கூடிய நிறுவனங்கள், இங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அதுக்கப்புறமா இங்கே கடை வச்சு நடத்துறவங்க, இப்படி யாரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே தே ஆர் வெரி மச் ஆர்கனைஸ்ட். அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை மிகவும் ஒழுங்காக செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபருக்கும் இன்னொரு ஒரு நபருக்கும் நடுவாக எந்த ஒரு விதமான பேதங்களும் இல்லாதபடிக்கு, இவர்கள் மூலியமா இவர்களுக்கு கஷ்டம், இவர்கள் மூலியமா இவர்களுக்கு கஷ்டம் அப்படின்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லாதபடிக்கு அவர்களாலே வாழ முடிகிறது. சரியா? அப்பதான் நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், உண்மையிலேயே இது போல வாழ வேண்டியது யார் என்று சொன்னா கிறிஸ்தவர்களாகிய நாம இல்லையா? நான் ஒழுக்கமாக அப்படின்னு நான் யூஸ் பண்ற இந்த டேர்ம் தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனா இங்கிலீஷ்ல ஆர்கனைஸ்ட், வெல் ஆர்கனைஸ்ட். அது எப்படின்னா, இதெல்லாம் இப்படிதான் செய்யப்பட வேண்டும், அப்படிதான் நடக்க வேண்டும், அப்படிதான் நடக்கிறது, அப்படி நடந்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இவர்கள் எல்லாருமே நடந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு நான் வேதாகமத்திலிருந்து 3 முக்கியமான குறிப்புகளை உங்கள் மத்தியில நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அதன் மூலமாக ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் இப்படிதான் நடக்க வேண்டும் என்கிற பிரகாரமாக என்னென்னலாம் செய்தால் அப்படி நம்மளால நடக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். சரியா? முதலாவது, நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒழுங்காக சரியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், சரியா, நமக்கு வேண்டியது நம் மீது இருக்கக்கூடிய அதிகாரம் அல்ல, அதற்கு பதிலாக அந்த அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய விரும்புவதன் மூலமாக. சரியா? இத நான் உதாரணமாக சொல்கிறேன். இந்த ஊரினுடைய மக்கள் எல்லாருமே ரொம்பவும் ஆர்கனைஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரியா? அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னா, இந்த ஊரினுடைய சட்ட திட்டத்தை அவர்கள் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரியா? இந்த ஊரினுடைய சட்ட திட்டத்தை அவர்கள் மதிக்கிறார்கள். இந்த ஊர்ல ஒரு சில சட்டங்கள்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, பஸ்ல போகும்பொழுது எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறது. சரியா? அதனால எந்த ஒரு மக்களும் பஸ்ல போகும்போது சாப்பிட மாட்டாங்க. அந்த சும்மா நம்ம பிரயாணப்படும் போது ஏதாவது சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சிக்னல் போட்டாதான் வண்டி மூவ் ஆகணும் அப்படின்னு இருக்கு. சிக்னல் போட்டாதான் மூவ் ஆகுறாங்க. ஒரு சில இடங்களில் ரோடு கிராஸ் பண்றவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. சோ தப்பி தவறி அந்த ரோட்ல நம்ம கிராஸ் பண்றோம் அப்படின்னா, வண்டியில வரவங்களோ கார்ல வராங்களோ அவர்கள் உடனடியாக நிறுத்திட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? கிராஸ் பண்றவங்க சிக்னல் பார்த்து சிக்னல் போட்டாதான் கிராஸ் பண்ணுவாங்க. அப்போ இது எல்லாம் எதனால அப்படின்னா, சட்டம் போட்ட அந்த அரசாங்கத்தினுடைய அந்த சட்டத்தை அவர்கள் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறபடியினாலே. அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னா, நமக்கு போடப்பட்ட சட்டத்தை நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம், பின்பற்ற வேண்டியது அவசியம் இல்லையா? அதை யார் போட்டா? எல்லா விதமான ராஜ்யத்திற்கும் மேலான ராஜ்யத்தை உடைய நம்முடைய கர்த்தர் போட்ட சட்ட திட்டங்கள் அவை. அப்போ கர்த்தர் போட்ட அந்த சட்ட திட்டத்தை நாம் மதித்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் ஒழுக்கமாக நடக்கும் என்பதிலே எந்த ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்துட்டு போனார். அதுல இப்படியாக ஒரு வார்த்தை வருகிறது. அது என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி நம்ம மத்தேயு 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த இந்த ஜெபத்துல உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ராஜாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் அங்கே நடக்கிறது. அதேதான் இங்கேயும் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதத்தின் நேரத்திலே மரியாள் ரொம்பவும் அழகாக சொல்லி இருப்பார்கள். என்ன அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாரோ அதன்படி நீங்கள்
செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டு போனார்கள் இல்லையா? அப்போ கர்த்தர் சொன்ன பிரகாரமாக நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையானது வெல் ஆர்கனைஸ்ட் லைஃப், மிகவும் ஒழுங்காக நடைபெறுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய சொந்த விருப்பத்திற்கும் மேலாக அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அந்த சட்டத்தை ஏற்றிய அந்த அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதிலே மிகவும் தெளிவுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொந்த விருப்பத்தின் பேரிலே நாம் நடப்பதை காட்டிலும் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நமக்கு போடப்பட்ட சட்டத்திற்கும், அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கும், அதை இயற்றிய கர்த்தருக்கும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்கேஸ் நம்ம அதை செய்யல அப்படின்னா நம்முடைய சிந்தனைக்கு பிரகாரமாக நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். அப்ப நம்மை ஆளுகை செய்கிறது எதுவாக இருக்கும் என்று சொன்னா நம்முடைய இமோஷன்ஸ், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கலாச்சாரம், சரியா? நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் எது ஆண்டு கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையாலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையானது இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் கண்ட்ரோல். கர்த்தருக்கு நம் மீது இருக்கக்கூடிய அந்த ஆளுகையின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அந்த ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிப்பதின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை நேர்மையாக வாழ்கிறதுக்கு அது நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும். இரண்டாவதாக, டு லிவ் a well organized Christian life. Okay, it has to come not because of the supervision but because of integrity. சரியா? நம்ம யாரோ ஒருவர் கண்காணிக்கிறார்கள் என்பதனாலே நாம் காரியங்களை நடப்பிக்க கூடாது. அதுக்கு பதிலாக நமக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மை இருக்க வேண்டியது அவசியம். நான் இங்க பார்த்த இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னா, இந்த ஊர்ல ஒரு நாள் நைட்டு நாங்க சாப்பிட வருகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால நாங்க எதிர்க்க இருந்த கடைக்கு சாப்பிட முடியல. நைட்டு ஒரு 12 மணிக்கு நாங்க நடந்து போயிட்டு கொஞ்சம் தூரமா இருந்த கடையில நாங்க சாப்பிட்றதுக்கு போனோம். நைட்டு 12 மணிக்கு எல்லாருமே ரோடு காலியா இருக்குன்றதுனால வண்டியை அப்படியே நினைச்ச பிரகாரமாக ஓட்டல. அதுக்கு பதிலாக சிக்னலை பார்த்து அதற்கு ஏற்பதான் அவர்கள் நடக்கிறார்கள். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் 5 நாட்கள் ஆகுறது. இப்பொழுது வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு போலீஸ்கார கூட ரோட்ல பார்த்ததே கிடையாது. ஆனால் மக்கள் எல்லாருமே அந்த சட்டத்திற்கு இன்னும் கீழ்ப்படிந்துதான் நடக்கிறார்கள். போலீஸ் இல்ல அப்படின்னா நம்மளுடைய ஊர்ல நம்ம என்ன செஞ்சிருவோம்? உடனே வண்டி எடுத்துட்டு போயிடுவோம் இல்லையா? ஆனா இங்க அதெல்லாம் நடக்கல. அப்போ ஒருவர் என்ன பார்க்கிறாங்க, அதனால நான் சரியா நடக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணம் இல்ல. எனக்கு நான் உண்மையாக இருக்கணும், என்னுடைய மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திற்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும், நான் அதை செய்கிறேன் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட இருக்கிறாங்க இல்லையா? அப்போ கர்த்தர் நமக்கு போட்ட சட்டத்திட்டங்களுக்கு முதலாவதாக கர்த்தர் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர் பார்க்கிறார் என்கிற அந்த ஒரு காரணத்திற்காக மாத்திரம் இல்லாதபடிக்கு நான் எனக்கும் கடவுளுக்கும் நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சட்டத்திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சரியா? மற்றவர்கள் முன்பாகவோ அல்லது தனிப்பட்ட இடத்தில் இருக்கிறோமோ எல்லா இடங்களிலேயும் நாம் அவருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு உண்மையாக இருப்பதனுடைய விளைவாக இருக்க வேண்டும். சரியா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் நாம மிகவும் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கானதாக மாறும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். அவரை குறித்து நாம் 1 பேதுருவிலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தனிமையிலே இருந்திருக்க சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் பாவத்தை அக்செப்ட் பண்ணிக்கல. He did not invite sin at all. பாவத்தை அவர் எந்த ஒரு இடத்திலேயும் தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. தன்னிடத்திலே வருகிற காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை மிகவும் ஸ்திரமாக சரியானதாக இருந்ததற்கான முதலாவது காரணம் அவர் தனிப்பட்ட இடத்திலேயும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷன், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவராக இருந்தார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அவருடைய வேலையாக இருந்தது. அதற்கு அவர் உண்மையாக உள்ளவராக இருந்தார். நாமும் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே அவர் கொடுத்த வார்த்தைக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியம். மற்றவர்கள் நம்மை பார்ப்பார்கள் என்பதனாலே அல்ல, ஆனால் நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, a Christian life can be an organized life by taking up responsibility.
அண்ட் நாட் என்டைட்டில்மெண்ட். சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் சரியாக ஒழுக்கமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்னொரு ஒரு வழி என்னவென்று சொன்னா, நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு இதனால என்ன கிடைக்கும் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட நாம் வாழாதபடிக்கு, என்னுடைய பொறுப்பு என்ன, அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்கிற அந்த ஒரு சிந்தனையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? இங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே, நான் முக்கவாசி அப்படிதான் பார்த்திருக்கேன், அவர்கள் எல்லாருமே அவர்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்படுதோ அதை அவர்கள் செய்கிறார்கள். அவ்வளவுதான். அவர்கள் வேற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஆசைப்படக்கூடியவர்களாக நான் இப்பொழுது வரைக்கும் பார்க்கவில்லை. அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம், இதனால நமக்கு என்ன கிடைக்கும், இதை செய்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கிறதா என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு கூட நாம் செயல்படாதபடிக்கு, நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ள வராதபடிக்கு அவர் ஊழியம் செய்யும்படியாக வந்தார் என்று சொல்லி நாம் மார்க்கிலே வாசிக்கிறோம் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த சமயத்திலே அவருக்கு பேர் உண்டாகுமா என்கிற அந்த எண்ணத்தோடு கூட அவர் வாழவில்லை இல்லையா? பிசாசானவன் கர்த்தரிடத்திலே அவரை அவன் சோதிக்கும்படியாக வந்த சமயத்திலே நிறைய காரியங்களே பிசாசானவன் சொன்னான். ஆனால் இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா அது எல்லாத்தையும் செஞ்சு அவர் ப்ரூவ் பண்ணிருக்கலாம். நான் தான் கடவுளோட புள்ள, இப்போச்சும் உனக்கு புரியுதா, நான் தான் உன்னை விட மேல, உனக்கு புரியுதான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் அது கிடையாது இல்லையா? He knows what is his responsibility. அவர் அதை நிராகரித்ததற்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் he knows what is his responsibility. அவருடைய பொறுப்பு என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனாலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவருடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறதிலே மிகவும் குறிப்பாக அவர் காணப்பட்டார். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம, நமக்கு கர்த்தர் என்ன பொறுப்பு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுகிறதற்கு மிகவும் சிந்தனையுடையவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, இதனால எனக்கு என்ன கிடைக்கும், கர்த்தர் எனக்கு என்ன பலனை கொடுப்பார் என்கிற நோக்கம் இல்லாதபடிக்கு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையும் மிகவும் ஒழுங்கான ஒரு வாழ்க்கை, சரியாக நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம். அநேக நேரங்களிலே கிறிஸ்து பிரகாரமாக வாழ்கிறதற்கு நாம் தவறி விடுகிறோம். அது உண்மைதான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாம் முயற்சிக்க வேண்டும். எதற்காக? கிறிஸ்து எண்ணுகிற பிரகாரமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 3 குறிப்புகளையும் நான் மறுபடியும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவதாக, Christian life can be an organized life by submitting ourselves to the law. கர்த்தர் சொன்ன அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலமாக, நம்மை முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கான வாழ்க்கையாக இருக்கிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவதாக, Christian life can be an organized life by integrity. சரியா? நாம் உண்மையாக வாழ்கிறதன் மூலமாக, கண்காணிப்பு இருக்கோ இல்லையோ, ஆனால் நான் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது சரியான ஒழுங்கான வாழ்க்கையாக இருப்பதற்கு அது வாய்ப்புள்ளது. மூன்றாவதாக, கிறிஸ்டியன் லைஃப் கேன் பி an organized life by taking up responsibility. பொறுப்புள்ளவர்களாக, சரியா, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்கிற அந்த பொறுப்புள்ளவர்களாக நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை நேர்மையான ஒழுங்கான வாழ்க்கையாக நாம் வாழ்கிறதற்கு நமக்கு வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் ஒழுங்கான சரியான வாழ்க்கையை வாழ்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.